ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வணக்கம், நான் டாக்டர் வரதராஜன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஐஸ்வர்யா கேன்சர் சென்டர், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், OMR. இப்போது விரதம் இருந்தால் கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக விரதம் அதாவது ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்ம உடம்புக்கு முக்கியமான நியூட்ரிஷன் குளுக்கோஸ். இப்போ நம்ம இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட் கலாச்சாரத்தில் நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ்லாம் உடம்புல ஃபேட்டாக சேர்ந்துக்கும். ஸோ இப்போ விரதம் இருக்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கல்ச்சருமே ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இந்த ஃபேட் மெட்டபாலிசமில் நடக்கிற மாறுதல்கள்னால அதை குறைக்க முடியும். அது இல்லாமல் விரதம் இருக்கிறதுனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். அதாவது நீரிழிவு நோயிலேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உடம்புல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேன்சர் செல்லுக்கும் இந்த விரதம் இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஏன் அப்புறம் கேன்சர் செல்லுக்கும் விரதத்துக்கு சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஆர் உடல் பருமன். பிரெஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், குடல் கேன்சர், இதிலெல்லாம் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதாவது 4லேருந்து 6 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம அவாய்ட் பண்ணி அதனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு விரதம் இருந்தால் கேன்சர் செல்கள் அழிஞ்சு அவருக்கு அந்த நோய் குணமாயிடும் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா கேன்சர் செல்லுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லு தான். நம்ம நார்மல் செல்லுக்கு போக வேண்டிய நியூட்ரிஷனை அது எடுத்துக்கிட்டு தான் அது வளருது. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல், எடை குறைஞ்சு, உடல் மெலிந்து, மால் நியூட்ரிஷன் அதாவது நியூட்ரிஷன் கம்மியாக தான் காணப்படுவாங்க. அவங்களுக்கு நார்மல் செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷனே கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்க அப்படிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னுமே உடல் உபாதைகள் தான் அதிகமாகும். ஒரு நோய் இருக்கிறப்ப நியூட்ரிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு கேன்சருக்கு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியோ தெரப்பியாக இருக்கட்டும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பவுமே அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட், ஹை ப்ரோட்டீன், ஹை கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஹெல்த்தி ஃபுட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆல்சோ இந்த பேஷண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி கேக்கெக்சியான்னு சொல்லுவோம், கேன்சர் ரிலேட்டடாக அவங்க உடல் எடை குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஃபாஸ்டிங் கட்டாயம் கூடவே கூடாது. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸுமே இப்போ கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆஸ்கோ, எஸ்மோ, நம்ம இங்கே இந்தியாவில் ICMR, இதில் யாருமே கேன்சருக்கும் ஃபாஸ்டிங்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலை. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கவே கூடாது. கேன்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன சத்தம்? ஸோ கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு we have to avoid all risk factors. Smoking, strict no. Alcohol intake, strict no. High fat diet or like for example இந்த பார்பெக்யூ அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம சரியான முறையில் குக் செய்யப்படாத உணவுகள், இதெல்லாம் அவாய்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராமல் குறைக்க முடியும். இந்த மார்பக புற்றுநோய்க்கு சொல்கிறாங்க சார், விரதம் இருந்தால் மார்பக புற்றுநோய்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி புத்துணர்ச்சி இருக்கும். இல்லை, விரதத்துக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. மார்பக புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் ஹார்மோன் மாறுதல். உடம்புல இருக்கிற ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு புற்றுநோய் தான் மார்பக புற்றுநோய். இப்போ ஏன் இந்த டாபிக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விரதம் இருக்கிறப்ப அந்த கேன்சர் செல்லுக்கு நம்ம குளுக்கோஸை கட் பண்ணிடுறோம். அப்படி கட் பண்ணிட்டோம்னா கேன்சர் செல் வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை லேபில் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த கேன்சர் செல்லுக்கு குளுக்கோஸை கட் பண்ணுறப்ப அந்த செல் அழிஞ்சிருது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம உடம்புல என்ன ஆகும்னா, அந்த கேன்சர் செல் நீங்கள் குளுக்கோஸ் இன்டேக்கை கம்மி பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நார்மல் செல்லோட குளுக்கோஸ் எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டு அது நல்லா வளருமே தவிர நார்மல் செல்கள் தான் நிறைய அழியும், கேன்சர் செல்கள் அழியாது. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்காங்க சார், அவங்க விரதம் இருக்காங்க காலையிலேருந்து ஈவினிங், அவங்களுக்குலாம் சார் சேம் அதே தானே? ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லும் விரதம் இருக்கிறது, இல்லை ஒரு மாதம் ஃபுல்லும் விரதம் இருக்கிறது, ஒரு வாரம் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் விரதம் இருப்பாங்க. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம எவ்வளோ மெட்டபாலிசமுக்கு தேவையோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்பு சேகரித்து வச்சுக்கும், கொழுப்பாகவும் கிளைக்கோஜனாகவும் சேகரித்து வச்சுருக்கும். இப்போ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப
அந்த நியூட்ரிஷன், ஏன்னா அதுக்கு அப்போ போதுமான அளவு குளுக்கோஸ் கிடைக்காதனால அந்த நியூட்ரிஷன்லேருந்து அந்த ஃபேட்டை வந்து உருக்கி தேவையான எனர்ஜியை அதை எடுத்துக்கும். ஸோ இதனால திஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைஞ்சி சுகர் வராமல் தடுக்கலாம், ஒபிசிட்டி அவாய்ட் பண்ணலாம், உடம்புல எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரையலாம். விரதம் இருக்கணும்னா அதற்கான பேஸ் என்ன சார், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு? ஸோ இது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட உடல் நிலைக்கு பொறுத்த மாதிரி தான் அவங்க வந்து விரதம் இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு சுகர் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன விரதம் இருந்தால் சுகர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம், டயபெட்டிஸ் வராமல் இருக்குன்ட்டு. பட் ஆனால் ஒருத்தருக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க போய் விரதம் இருந்தாங்கன்னா லோ சுகர் ஆகிடும். அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மற்ற உடல் உபாதைகள் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அப்படிங்கிறவங்கலாம் வந்துட்டு விரதம் இருக்கிறத தவிர்க்கணும். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.